Hi, my dear boys and girls. So, 10th standard, chapter 4 பார்க்க போறோம் இன்னைக்கு, ஓகேவா? chapter 4 மேக்ஸிமம் யாரும் படிச்சிருக்க மாட்டீங்க, ஸ்கிப் பண்ணிருப்பீங்க இல்லையா? ஆனா chapter 4ல என்னென்ன படிக்கணுங்கிறது மட்டும் சொல்றேன், சரிங்களா? ஸோ மெயினா தியரம் இல்லையா? 3 தியரம் எல்லாத்துக்குமே தெரியும். என்னென்ன? பிபிடி, ஏபிடி அண்ட் பைத்தகோரஸ் தியரம். 3 கண்டிப்பா படிப்பீங்க. அதை தாண்டி சீவாஸ் தியரம், மெல்னஸ் தியரம் 2 தியரம் இருக்கு, ஓகேவா? கண்டிப்பா அந்த தியரம் படிச்சோம். 2 மார்க்ஸ் நிறைய கேட்கறாங்க, ஓகேவா? ஸோ இந்த 5 தியரம் நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. அது போக பைத்தகோரஸ் தியரம் இருக்கு இல்லையா, அந்த தியரமை யூஸ் பண்ணி நமக்கு சம்ஸ் இருக்கு, அந்த தியரமை யூஸ் பண்ண சம்ஸ் மட்டும் போடுங்க. அதோட இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பீரியட் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பார்த்து அதை மட்டும் ஃபுல்லா போட்டு ப்ராக்டிஸ் பண்ணினாலே சூப்பரா ஸ்கோர் பண்ணிடலாம், சரிங்களா? ஸோ பயப்பட வேணாம், ஃபோர்த் சாப்டர் பார்த்து இந்த கொஸ்டின்ஸ் மட்டும் ஃபுல்லா போட்டு பாருங்க. அண்ட் ஃபைனலா கன்ஸ்ட்ரக்ஷன், ஜாமெட்ரில மொத்தம் 3 டைப் இருக்கு. ஒன்று சிமிலாரிட்டி ஆஃப் ட்ரையாங்கிள்ஸ் கண்டிப்பா போட்டுக்கோங்க. அண்ட் டான்ஜென்ட் ஆர் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ட்ரையாங்கிள்ஸ் ஏதாச்சும் நல்லா படிச்சுக்கோங்க, சரியா? மொத்தம் 3ல 2 படிக்கணும், ஓகேவா? சிமிலாரிட்டிஸ் மஸ்ட் நல்லா படிச்சுக்கோங்க. அண்ட் அது போக டான்ஜென்ட் ஆர் கன்ஸ்ட்ரக்ஷன் ட்ரையாங்கிள்ஸ் பண்ணுவாங்க. இது ஃபுல்லா பாத்தீங்கன்னாலே 4th சாப்டர் முடிஞ்சு. இதே மாதிரி மற்ற சாப்டர்ஸ்க்கு உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வேணா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.